அவரோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படி தேவன் கிருபை செய்வார். புறப்பட்டு வந்த வசனத்தை போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இதே வசனத்தை தேவன் நம்மளோடு பேசினார். அது முதல் பாட்டு, இன்னைக்கு ரெண்டாவது பாட்டு, அப்புறம் மூணாவது பாட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட். ஸோ அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, as it is appointed for men to die once. நம்ம எல்லாத்துக்கும் there's an appointment அல்லது இட்ஸ் appointed. நம்ம எல்லாம் ஒரு வாட்டி மரிக்கணும். அதுக்காகிட்டு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுது. After this the judgment, and Christ was offered once to bear the sins of many. பாருங்க, எல்லாத்தோட பாவத்துக்காக அவர் ஒரே தரம் அந்த சிலுவையை சுமந்தார், மரணத்துக்குள் கடந்து சென்றார். எதுக்கு? நம்ம பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக, அல்லது நம்ம பாவத்தை சுமக்கும்படி. அதுக்குங்கிட்டு அவர் வரப்போறார் இப்ப நியாயம் தீர்க்கும்படி. அதாவது for judgment or the second coming will be, யார் யார் கர்த்தருக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போகும்படி. இதுக்கு தான் தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பயும் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ இன்னைக்கு தொடர்ந்து இந்த நியாய தீர்ப்பை குறித்து பேச போகிறார். பேசுறதுக்கு நம்ம செவியை திறக்கணும், இதய கதவுகளை திறக்கணும். அதுக்காக கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர் நீர் ஒருவர் ஐயா. உங்க நாமம் மட்டுமே இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. இந்த நாளிலே புறப்பட்டு வருகிற உங்க ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்ய, ஒவ்வொருவரும் அதுக்கு செவி கொடுத்து நடக்க நீர் கிருபை செய்யும். தடையாக இருக்கும் எல்லா தடையின் காரியங்களை நீர் அப்புறப்படுத்துகிறீர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறேன், வழி நடத்துகிறேன். அடியனையும் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வார்த்தை மட்டுமே புறப்பட்டு வர கிருபை செய்யும். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, இதுல மறுபடியும் தேவன் சொல்லும் காரியம் என்னன்னா நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். ஸோ போன சர்மன்ல நான் சொன்னேன், நம்ம ஜட்ஜ்மெண்ட் நாள்ல நம்ம போய் நிற்கணும் கர்த்தர் முன்னுக்கு. நமக்காக யாருமே பரிந்து பேச போகிறது இல்லை, பேசவும் முடியாது. ஓகே, no one can come and stand beside us before the Lord and say, oh, I know brother Alex, oh, I know sister so and so, this one, they are so good, they are this and that. Nothing will work. Okay, we need to stand in front of the Lord and give our account to the Lord. நம்ம செய்த காரியத்துக்கு தேவனுக்கு அக்கவுண்ட் கொடுக்கணும். அப்பயும் நான் சொன்ன உங்கள்கிட்ட ஒரு புக்கு திறக்கப்படும். ஓகே, புக்கு நம்ம மேபி நம்ம பேரை கூப்பிடுற புக்கா இருக்கும். ஓகே, பிகாஸ் there's 2 book. இன்னொன்று ஜீவ புத்தகம் என்று போட்டிருக்கிறது. ஓகே, அந்த புத்தகத்தின் படி நம்மளை நியாயம் தீர்ப்பார். அப்போ அந்த புத்தகத்தில் திறக்கும் போது நம்ம பற்றி எல்லாம் எழுதியிருக்கோம். அதன்படி தேவன் நியாயம் தீர்ப்பார். அங்கே போயிட்டு அக்யூ பண்ணிக்கிட்டும் இருக்க முடியாது. இல்லை ஆண்டவரே, அந்த டைமில் நான் இதை செஞ்சேன், அது அந்த நோக்கத்தில் செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் we stand there and whatever Jesus says, whatever God is going to talk to us or judge us, that's it, it's final. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். எப்படி அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கிறது தேவன் வரும்போது. ஓகே, செகண்ட் கம்மிங் ஐ ஆல்ரெடி டோல்ட், 2 வருகை இருக்கு. அந்த ரகசிய வருகையில இந்த சபையிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் பட்டுன்னு காணாம போயிடணும். அந்த செகண்ட் கம்மிங்ல தேவனோடு இருக்கணும். தேவனோட நியாய தீர்ப்பு முன்னுக்கு நிற்கும் போது தேவன் நம்மளெல்லாம் பார்த்து, நல்ல மகனே மகளே, நல்ல ஓட்டத்தை ஓடி உன் விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டா என்று சொல்லும்படி அந்த ஓட்டத்தை ஓடணும். ஸோ இன்னைக்கு தொடர்ந்து அந்த காரியத்தை பார்க்க போறோம். போன வாரம் நான் சொன்னேன் எப்படி தேவன் நியாயம் தீர்த்தார், ஆதாம் ஏவாள். ஓகே, எப்படி தேவன் நியாயம் தீர்த்தார். God's judgment is perfect. ஓகே, அங்க அவர் பேச ஒன்றும் பட்டாரு. பிசாசு ஈவ் அண்ட் ஆடம்கிட்ட கேட்டாரு. எப்போதும் நான் சொல்றேன், ஆடம் யாரு? வீட்டு தலைவர்கிட்ட தான் கேட்பாரு, ஐயா என்னையா நடந்துச்சு? நீங்க கையே அங்க காட்டினாரு. என்ன காட்டினாரு? ஆடம்கிட்ட கேட்டாரு, ஐயா நீ அந்த பழத்தை சாப்பிட்டியானா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. என்ன சொன்னாரு? நான் இல்லையா அப்படின்னு காட்டினாரு. யாரை காட்டினாரு? மனைவிட்ட போனாரு. என்னம்மா? நான் இல்லை.
பக்கத்தில் அப்படி காட்டினாரு. ஓகே, மூணாவது அங்கே செப்பன். உடனே அங்கே நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சாரு. ஓகே, பெர்மனன்ட். ஓகே, இது வரையும் பாம்புக்கு அல்லது அந்த செப்பனுக்கு தேர் இஸ் நோ ரிடெம்ஷன். அதுக்கு மன்னிப்போ, அதுக்கு திருப்பி கால் முளைச்சி அது நடக்குமோ, அதெல்லாம் தேர் இஸ் நத்திங். பைபிள் படி சொல்லவே இல்லை. திருப்பி இங்கே வந்தாரு, ஈஃபை பார்த்தாரு, ஒரு கேள்வியும் கேட்கல. நீ செஞ்சதுக்கு நீ இந்த தண்டனையை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆதாமை பார்த்தாரு, ஆதாம் பார்த்து சொன்னாரு, உன்னை நம்பி தான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் நீயும் சரியில்லை. ஸோ நீ வாழ்க்கை பூரா வேர்வை வெடிச்சு தான் நீ சோறை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இது தேவனோட சித்தத்தின்படி தேவன் நியாயம் தீர்க்கிறது. there is nothing, no one can argue. ஆனால் இதுக்கு தீர்ப்பு, அதாவது இதுக்கு ரிடெம்ஷன் நமக்கு இருக்கு. நமக்கும் இந்த ஈஃப்க்கும் எடமுக்கும் இருக்கு. நீங்கள் புது ஏற்பாட்டில் வாசிக்கிறதுக்கு அங்கே இருக்கு. எப்படி சொல்கிறாருன்னா, ஈஃப்ட்டை பார்த்து சொல்கிறாரு, ஓகே நீ எப்படின்னா டெலிவரி டைமில் நீ சரியான வேதனை பண்ணணும், அது வந்து மரண வேதனை அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, சரி அந்த இதுலேருந்து நீ மீட்கப்படுவாய். எப்படின்னா நீ விசுவாசத்திலே நடந்தால். அந்த வசனம் இருக்குது, அதெல்லாம் நான் மேபி பைபிள் ஸ்டடி டைமில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அங்கே ஒரு வசனம் இருக்குது, அப்படியாக அவர் சொல்கிறாரு, ஓகே உனக்கு ஒரு மீட்பு, நீ என் கூட விசுவாசத்தில் நட, பிலீவ் அண்ட் வாக் வித் மீ. ஸோ அந்த பெயின் இருக்கும், அந்த பெயினில் உனக்கு ஒரு மரணம் வராது, அதில் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்கிறாரு. ஆடம்கிட்ட சொல்கிறாரு, ஓகே உன்னால தான் இந்த பூமிக்கே பாவம் வந்துச்சு, இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு அவரே வந்து நமக்காக மரித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இதுவும் வசனம் இருக்குது. ஓகே, ஸோ காட் இஸ் ஸோ குட், ஹி லவ்ஸ் us so much. ஓகே, ஆனால் இப்போ இந்த நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது எப்படின்னா, நமக்கு தேவன் வந்தாரு, மரித்தாரு, அப்படின்னா எல்லாம் முடிஞ்சா? இல்லை. அந்த ரட்சிப்பை பெற்ற நம்ம, அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நம்ம அந்த ஓட்டத்தை பெர்ஃபெக்டாக ஓடி முடிக்கணும். நான் சொல்கிற பெர்ஃபெக்ட் வந்து இட்ஸ் நாட் 100% பெர்ஃபெக்ட். நம்ம மனசுங்க அங்கங்கே விடுவோம், எழுந்திருப்போம். ஓகே, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஓடி முடிக்கணும். ஸோ இன்னைக்கு உங்கள் மத்தியிலே 5 நியாய தீர்ப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, 5 there's 5 judgment according to how God is going to judge us. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு you know where the judgment starts first? நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? வாசிங்க ஒரு வசனம், 1 பேதுரு 4:17. 1 Peter chapter 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். அங்க சொல்லிட்டு ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. ஆமா இல்லையா? எப்படி சொல்றாரு? நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்கும்? சபையில, தேவ வீட்டுல. தேவ வீடுனா எங்க? சபை. So நியாய தீர்ப்பு, the judgment going to come first to the church. சர்ச்சில் நியாய தீர்ப்பு முதல் நடக்கும். அப்போ அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, தேவ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு சபையில நடக்கும்போது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்க இருக்காங்க? சபைக்கு வெளியே இருக்காங்க. ரைட்டா இல்லையா? people who don't accept God or who argued or whatever they outside. ஸோ நமக்கே தேவ வீட்டில் நியாய தீர்ப்பு இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட கூட சொல்றாரு. அதான் அந்த 3வது பாட்டில் நான் உங்களோட என்ன பகிர்ந்துக்கணும், அந்த நியாய தீர்ப்பு நமக்கு அவர் எப்படி செய்வார், வெளியே உள்ளவங்களுக்கு எப்படி செய்வார், நமக்கு என்ன மாதிரி வரும், அவங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு அடுத்த செர்மனில் அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி எதெல்லாம் வச்சு நியாயம் தீர்ப்பாரு நம்மள அப்படின்னு. ஓகே, சபையே ஜட்ஜ்மெண்ட் இஸ் அக்கார்டிங் டு ட்ரூத். ஓகே, the first judgment comes according to the truth, அல்லது உண்மை அல்லது சத்தியத்தின்படி அவரு நியாயம் தீர்ப்பாரு. சத்தியத்தின்படி. சத்தியனா the law, lawனா சத்தியம்னா சத்தியம், உண்மை. தேவ வார்த்தை, உண்மை வார்த்தையின்படி தான் அவரு தீர்ப்பார். வாசிங்க ரோமர் 2
Romans chapter 2 verse 1 to 3. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற மனுஷனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ எதை குறித்து மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறாயோ அதிலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். தீர்ப்பு செய்கிற நீயும் அவைகளையே செய்கிறாயே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தும் அவைகளையே செய்கிற மனுஷனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பலாம் என்று நினைக்கிறாயோ? அந்த வசனத்தை கொஞ்சம் வீட்டிலலாம் போய் எழுதி வச்சு நல்லா வாசிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவன் ரொம்ப அழகா கிளியரா பேசுறாரு. மொத்தம் என்ன சொல்றாரு? மற்றவங்களே நியாயம் தீர்க்க சொல்றாரு. ஆமா இல்லையா? நம்மள்கிட்ட அவர் சொல்றாரு, எல்லாரையும் பார்த்து நியாயம் தீர்ப்பு. Look at everybody and judge them. Oh, you know good, you know good, you know good. Does the verse says that? What he says? நியாய தீர்க்க சொல்றாரா வேண்டான்றாரா? ஆனா அந்த வசனத்தை நீங்க பாருங்க. Therefore you are inexcusable, O men, whoever you are who judge. For in whatever you judge another, you condemn yourself. For you who judge practice the same things. அப்பனா என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ் பண்றது தெரியுமா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரத்தத்துல ஊறிடுச்சு. எனக்கு அந்த வசனத்தை வாசிச்சா அப்படித்தான் சொல்லுது. எப்படின்னா, நமக்கு எல்லாத்தையும் பார்த்தா அல்லது எப்படி பார்த்தாலும் எதையும் தீர்த்தா ஒரு நியாயம் தீர்த்துருவோம். We judge people in this way, in that way, on that way. It's already there. ஆனா தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ அப்படி நியாய தீர்த்தியனா மற்றவங்க, அதே நியாய தீர்ப்பு யாரோட மண்டைக்கு வருது? நம்ம தலைக்கு வருது. ஸோ நம்ம இப்போ நம்ம கேட்கும் போதே நம்ம சொல்லுவோம், Jesus is not fair, you know. When I'm in a position, for example, நான் பாஸ்டரு, இப்போ மியூசிக் இந்த இதெல்லாம் வர்ஷிப்க்கு ஒரு டீமுக்கு ஒரு லீடர் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, எல்லா லீடர்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும். அப்போ அந்த குரூப்புக்கு நம்ம குத்தம் கண்டுபிடிக்கிறது, அதில் அவங்களோட காரியத்தை சொல்றது ரோங்கா, அது வேற. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்படி பண்ணிக்காதீங்க. அது கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்டா இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி யூ நீட் டு டேக் கேர். இப்போ ஒரு அப்பாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இவங்களை எப்படி கொண்டு வரணும்? தேவனோட சித்தத்தின்படி கொண்டு வந்துடணும். அப்போ சில சமயத்தில் அடிக்கணும். ஒய்ஃப் அடிக்க சொல்றது இல்லை, பிள்ளைங்களை. ஓகே, பிள்ளைங்களை அடிக்கணுமா இல்லையா? அடிக்கலாமா கூடாதா? தேவன் பெர்மிஷன் கொடுக்குறாரா இல்லையா? அது நியாய தீர்ப்பு வேற. That judgment is different. Here God is talking about God's children simply judging people, simply accusing people, simply telling, I think that person is not right lah, that person, this person. That we are answerable to God. We are not given that authority to judge people. Okay, and God says, I will judge according to the truth. நியாயத்தை அல்லது சத்தியத்தின் படி நான் நியாயத்திருப்பேன். பைபிள்ல ஒரு உண்மையான கதை இருக்கு, எப்படி தேவன் இந்த சத்தியத்தின் படி நியாயம் தீர்த்தாருன்னு. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 20 21 வாசிங்களேன். Genesis 18 verse 20 to 21. இன்னும் கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். தேவஜனமே, இங்க இந்த கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஆபிரகாமை அந்த தூதர்கள் பார்த்துட்டு அங்கேருந்து சோடம் கொமோராவுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்கு வந்தோன்னா, நாங்கள் சோடம் கொமோராவுக்கு போகிறோம், தேவன் அனுப்பிவிட்டார். ஏன்னா அங்கேருந்து சில கூக்குரல், சில காரியங்கள் தேவனோட காதில் எட்டிடுச்சு. ஸோ இசி அந்த சத்தியத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, God knows everything is not. Do you think God need to come down and check things? Hello, brothers, sisters, you are following me? God knows everything. Even now you are sitting there, what we are thinking. Even you are scolding me, God knows or not? God knows. Everything God knows.
So do God need to come down and check? No need. But here if you read, God says, no, I'm here because what I hear, what I heard, everything, I want to see in real whether it is there or not. நேரா வந்து நான் பார்க்க போறேன், அது நஷ்டமா நடந்துச்சுன்னா நான் நியாயத்தை கொடுக்க போறேன். நீதியின்படி. God is not a God who sits in the throne there and say, okay, இவனை போட்டுரு, இவனை இப்படி செஞ்சிரு. No, he will come down. That's what நான் சொன்னேன், நியாய தீர்ப்பு அன்னைக்கு நம்ம தேவ முன்னுக்கு நிற்கணும். We need to stand in front of God. It is not we sit down at home, he sits there and he judges. No, we have to stand in front. And the book will be open, or maybe ஒரு CD ஓடும், நம்ம செஞ்ச எல்லா காரியமும். அங்க no argument, no talk. Are you following? And God judges. அங்க சோடம் கொமோரால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அவருக்கு வந்த மாதிரியே அவர் போய் பார்த்தாரு, அங்க நடந்துச்சு, ஜட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரு, முடிஞ்சு. அது ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட். ஓகே, பை த ட்ரூத். ஓகே, ரெண்டாவது ஜட்மெண்ட் இஸ் அக்கார்டிங் டு டீட்ஸ். டீட்ஸ்னா செயல்கள். நம்ம செய்யும் எல்லா செய்களின்படி தேவன் நியாயம் தீர்ப்பார். According to all our deeds, God will judge. Romans chapter 2, verse 5 to 9. 5 9 வாசிங்களா. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினைய நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கோ நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் கீழே இருந்து போனேன்னா மொத்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வருது? ஜூஸ்க்கு வருது. Who is ஜூஸ்? வெளியே ஜூஸ் காபி இருக்குது தெரியுமா கடை, அங்க உட்காந்து தண்ணி குடிக்கிறவங்களுக்கா? ஜூஸ் யார் இந்த ஜூஸ்? இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு மொத்த நியாய தீர்ப்பு இஸ்ரேலுக்கு வருது. அதுக்கு எங்கிட்ட தான் கிரீக்ஸ்னா தேவனை அறியாதவர்களுக்கு. அதான் முதல்ல நான் சொல்லிட்டேன், நியாய தீர்ப்பு சபைக்கு வரும், அதுக்கு எங்கிட்ட தான் வெளியே உள்ளவங்களுக்கு வரும். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வசனம் சொல்லுகிறது, who will render to each one according to his deeds. நம்ம செய்கிற செயல்படியே தேவன் நியாயம் தீர்ப்பார். சில சமயத்துல நான் சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் நீங்களாம் கம்முன்னு இருக்க மாட்டீங்க? அது முடியாது, நான் சண்டை போட்டு ஆகணும், நான் சண்டை போட்டாதான் அவங்க அடங்குவாங்க. நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? இல்ல, சண்டை போடுங்க, என்ன நான் வாயில வருதோ பேசிக்கிட்டே இருக்கு. சார், இப்ப நீங்க நல்லதுக்கு சொல்றீங்களா கெட்டதுக்கு சொல்றீங்களா? பைபிள் என்ன சொல்லுது? பேச சொல்லுதா சொல்லக்கூடாதா? சண்டை போடலாமா சண்டை போடக்கூடாதா? போடலாம், போடுங்க. சண்டை போட்டா சில சமயத்தில் இதுதான் நான் சொல்றது, கம்முன்னு இதை அடைக்க சொல்றேன், வாயை பூட்டுங்கன்னு. நமக்கு நம்ம அப்போ பூட்டுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மெயின்லி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சுக்கோமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறோம். அப்போ அந்த டைமில் இப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஓகே பாஸ்டர் சொல்லிட்டாரு பூட்டு, நான் பூட்டிடுறேன், நான் பேசவே மாட்டேன். புருஷங்கார ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க, பேசு, நான் பூட்டிட்டேன். வெரி குட், ஆமா இல்லையா? ஆனால் அந்த மூடு வந்து பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ அவங்க போவாங்க ஏதாச்சும் வேலை செய்யும் போது இங்கே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நான் ஒய்ஃபை மட்டும் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஒய்ஃபு அதே தான் ஹஸ்பண்டுக்கும். இப்போ ஒய்ஃப் ஏதாச்சும் பேசும்போது ஹஸ்பண்ட் மூடிட்டு பேசாமல் இருக்காரு. ஆனால் 3 நேரம் இது உள்ளுக்கு என்ன செய்யுது? தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. ரைட்டா இல்லையா?
கொதிக்க 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 நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும்போது how she can talk like that, how he can talk like that, அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது ஜாமா டபூர்னு பறக்கும், டபார்னு பறக்கும். என்ன முதல் அமைதியாக தான் இருந்தாரு, இப்போ ஏன் எல்லாம் செய்யறாரு? இப்போ எங்க காட்டிட்டு இருக்கோம்? ஜாமான்ட்ட காட்டிட்டு இருக்கோம். ஏதோ வச்சிங்களா, அப்புறம் திடீர்னு முன்னுக்கு வந்துடுறேன். I cannot digest. How come just now you talk so much? எப்படி முதல் அமைதியா இருந்த? ஏன்னா நமக்கு முடியாது. நம்ம பிறந்து வந்த சுபாவம் என்னது? சண்டை போடணும், கிழிக்கணும், அப்புறம் போய் நிம்மதியாக உட்காந்துருப்போம். கிழிச்சிட்டேன்டாம அழுதா அவங்கள. நமக்கு ரொம்ப நிம்மதி. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? வெரி குட், கிழிச்சிட்டல, அப்படியே வா, அப்படியே வந்து என் முன்னுக்கு நில்லு. நீ எப்படியெல்லாம் கிழிச்சாயோ அதன்படி உனக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு. என்ன வேண்டாத வார்த்தை உபயோகித்தாயோ அதன்படி உன்னை நான் நியாயம் தீர்ப்பேன். சொல்றாரா இல்லையா? இஸ் காட் டெல்லிங் ஆர் நாட் டெல்லிங்? ஆனா அந்த வசனத்தை நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்றாரு? Eternal life to those who by patient continuous in doing good seek for glory, honor and immortality. பாருங்க, இந்த காரியத்துல நடக்கிற எல்லா காரியத்திலும் நம்ம பொறுமையாக, it's okay, I'm running a race for my Lord Jesus, it's okay, what you want to talk, what you want to do, I will keep running. இப்படி ஓடுவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா இட்டர்னல் லைஃப். அதாவது தேவன் ரகசிய வருகைக்கு வரும்போது பக்குன்னு காணாம போயிருவீங்க. தேவன் சொல்லுவாரு, மகனே மகளே நல்ல ஓட்டத்தை ஓடன, வா என் கூட வந்து சேர்ந்துக்கும். நோ question asked. How many of you want that kind of blessing? 4-5 கை தான் போகுது, மற்றதெல்லாம் என்ன சொல்றீங்க? இல்லை பாஸ்டர், நான் சண்டை போட்டு 2 ஆக்கிடுவேன், அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னிலேருந்து மாறிடுங்க. இன்னிலேருந்து ஹஸ்பண்ட் கத்தினாலும் ஒய்ஃப் கத்தினாலும் ஹஸ்பண்டே, ஹஸ்பண்டே. சில சமயத்தில் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நார்மலி நம்ம ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப கத்துறது இல்லைன்னு. இல்லை கத்தாட்டியும் உள்ளுக்கு பொங்கிட்டு தான் இருக்கும். ரைட்டா இல்லையா? அது ராங். ஓகே, அக்கார்டிங் டு தட். இன்னொன்று, இந்த நியாய தீர்ப்பில் நீங்கள் எழுதி வச்சிங்க, இப்போ வாசிக்க வேணாம், ஏன் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு. 1 பேதுரு 1:17-19, 1 Peter 1:17-19 எழுதி வச்சுங்க. அதை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. Our God is a God, there is no partiality. You know partiality? பச்சைப்பாதம் பார்க்காதவர். அங்க போய் நியாய தீர்ப்பு நிற்கும் போது, ஓ பிரதர் அலெக்ஸ், ஓ நீ பாஸ்டரா இருந்தா அப்போ ஓகே, நீ கொஞ்சம் அங்கிட்ட வந்து உட்காரு, என் கூட சாய் குடி கொடுப்பாரு நினைக்கிறீங்க? ஓ பிரதர் ஜேம்ஸ், நீங்க வாங்க, நீ ஒன்னும் செய்யல, நீ எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தா, இங்க வா பண்ணுங்க. You think God will do look like that? For God, Alex, James, Ravi, whoever, all are saved. No difference. இங்கே தான் நம்ம தான் இங்கே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், கோலரை ஏற்றிக்கிட்டு இப்படி அப்படின்னு. அங்கே இயேசு முன்னுக்கு போனீங்கன்னா நம்ம எல்லாமே ஜீரோ. ரைட், இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் கொடுக்குறதா பைபிளில் இதையும் எழுதி வச்சுங்க. ரோமர் 9:13. பிரதர் சிலது வாசிக்கல, அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. ஓகே, ரோமர் 9:13 தேவன் என்ன தெரியுமா சொல்றாருன்னா, யாக்கோப்பை நான் நேசித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். யார் தெரியுமா யாக்கோப்பு, ஏசாவ்? You know who is Jacob, who is Esau? Brothers. Now why God is using a word, Jacob I have loved, but Esau I have hated? Is God that kind of God who hate people and love people? Just now நீக்கு தேவன் சொன்னா நான் பச்சை பாதம் பார்க்காதவர். அப்ப இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாருங்க? இப்போ யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
ஹலோ, எல்லாத்துக்கும் பைபிள் தெரியுமா இல்லையா? யாக்கோப் யாரு? பசங்க இதை பின்னால் உட்காந்துருக்காரு யாக்கோப்பு. அவனா? நான் அந்த ஜேக்கப்பை சொல்லலை, நான் இந்த பைபிள் உள்ள ஜேக்கப்பை சொல்றேன். இந்த ஜேக்கப் தான் அந்த 12 கோத்திரம் வந்தவங்க, ரைட்டா இல்லையா? அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? இது கரெக்டா சொல்லுவீங்க, சொல்லுங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா தெரியும். எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க அவருக்கு. 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம். இவர் மூலியமா தான் இஸ்ரேலே, இவர் பேர் ஜேக்கப் வந்து இஸ்ரேலா தேவன் மாத்தி ஆசீர்வதிக்கப்பட்டு கோத்திரமே வந்தது. ஏசாவை தேவன் வெறுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வெறுப்புன்ற அர்த்தம் வார்த்தையை நல்லா நீங்க போய் தியானித்து பார்த்தா, God is not a God who hates person, but he hates our character. புரியுதா? கேரக்டர். நம்ம செய்யும் செயல்களை அவரு வெறுக்கிறார். அப்ப என்ன ஜேக்கப் செஞ்சா? என்ன அவரு நேசிச்சாரு, ஏசாவை என்ன செஞ்சாரு? அவர் வெறுத்தாரு. ஆக்சுவலி ஜேக்கப்பை தான் வெறுக்கணும், ரைட்டா இல்லையா? அவன் தான் ஏமாத்துக்காரன், திருட்டு பைய. ஆனா அவன் ஏமாத்துல யாரையும் தெரியுமா? ஏமாந்து போனவன் தான் மடையன், ரைட்டா இல்லையா? ஏன்னா பிறந்தவன் யாரு? ஏசா. பர்த் ரைட் யாரு கிட்டோம்? அவன் தான். இவன் சூப்பர் செஞ்சுட்டு வந்தான். உன்னை யாரு பர்த் ரைட்டை விற்க சொன்னது? அவன் ஞானமா கேட்டான், ரைட்டா இல்லையா? இப்ப சூப்பர் செஞ்சுட்டு வரீங்க, எனக்கு அந்த சூப் மேல ரொம்ப ஆசை, நீங்க சொல்றீங்க பஸ்டர் சூப் வேணும்னா காடியை கொடுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? சூப் எனக்கு முக்கியம், காடி எடுத்துட்டு போ அப்படின்றோம். இதை எடுத்துட்டு போனதுனால என்ன ஆச்சு? அடோ, காடினா இன்னொரு காடி வாங்கிடலாம். இந்த பர்த் ரைட்னா என்னோட என்ன வம்ச ஆசீர்வாதம் அதுல இருக்கு. அதையே நான் என்ன செஞ்சுட்டேன்? வித்துட்டேன். இன்னொன்னு, நீங்க அந்த நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஏசா வந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவன். நசமா நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஏன்னா அவரு போய் சொந்தமா பொண்ணை தேடிக்கிட்டாரு. சொந்தமா பொண்ணை தேடி சொந்தமா கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு எந்த கோத்திரத்துல இருந்து வந்தது? காடியில அருகி தேவ கோத்திரத்துல இருந்தா வந்துச்சுங்க. அவர் இஷ்டமா பாக்குறவங்களா, இப்ப நம்ம லவ் பண்றோம் பாத்தீங்களா, இதை பார்த்தா, ஓ ஐ திங்க் ஐ வாண்ட் டு மேரி, ஓ ஐ வாண்ட் டு மேரி, டுமாரோ யூ கோ டு, யூ வாண்ட் டு see hell, you marry and see, you will see hell. என்ன பஸ்டர் நீங்க சொல்றீங்க? சொல்றதை நான் சொல்றேன், கேளுங்க. எத்தனை வயசு தெரியுமா? கேளுங்க. ஓகே, சோ இங்க ஏசாவ் அப்பா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுனால அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நீங்க அந்த பைபிளை வாசிச்சீங்கன்னா, God hates that because God says don't do that, you must marry according to this one. Here all cannot. ஆனா நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா, ஏசாவை வெறுத்த ஆகாரி இந்த his character, but ஏசாவுக்கு ஒரு கோத்திரத்தை உண்டாக்குனாரு, எடோமைட்ஸ்னு, ரைட்டா இல்லையா? எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த கோத்திரத்தை நீ தொடாத அப்படின்னு கூட பைபிள்ல எழுதி இருக்கு. So God loves him, he gave a place for him, everything, but in God's history he is not there because he don't like the character. Are you following? So God is very perfect, no partiality. ஓகே, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும்போது, அங்க வசனம் சொல்லிச்சு பாத்தீங்களா, when you really follow for his honor, for to glorify God, you do that, God loves you, God will give you all the blessing. ஓகே, சோ அததான் தேவன் செய்ய சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது மூணாவது, judgment is with no respect of person. ஓகே, அவர் he got no, அதான் நான் முதல்ல சொன்னல, பாஸ்ரா அல்லது இப்படி அந்த இதெல்லாம் இல்ல. ஓகே, ரோமர் 2:11 வாசிங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நோ பட்சபாதம். ஓகே, இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். இதுல தேவன் சொல்றாரு, நான் யாரையும் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கறதே இல்லை, எனக்கு எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட். ஓகே, இது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதா இருந்தா, இது வந்து தேவ நியாய தீர்ப்பை குறித்து அல்லது தேவனோட ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்றேன். கொர்னேலியஸ் தெரியுமா? கொர்னேலியஸ் நீங்க எழுதி வச்சுங்க. Acts chapter 10 verse 44 to
2:46 இல்லைன்னா வாசிச்சிருங்க பிரதர். 44 அப்போஸ்தலர் 10 வசனம் 44 இருந்து 46 வாசிங்களேன். முழு சாப்டரையும் வாசிங்க வீட்டில் போய். பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுருவுடனே கூட வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழியப்பட்டதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதையும் கேட்டார்கள். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த கொர்னோலியோஸ்ன்றவன் தேவனை அறியாதவன், ஆனா தேவனுக்கு பயந்து ஜீவிப்பவன். ஸோ திடீர்னு தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல அனுப்பு, பேதுருவை கூப்பிட்டு வா, அவர் வந்து சத்தியத்தை சொல்லுவாருன்னு சொன்னாரு. அவர் அனுப்புறாரு, பேதுரு வராரு, பேதுரு கேங்கோட வராரு, ஒரு 3-4 பேரோட வராரு. அங்க சத்தியத்தை சொல்றாங்க. இவங்க ஒரு ஃபேமிலியே உட்காந்துருக்காங்க. இந்த சத்தியம் இவங்க உட்கார்ந்து இருந்தவங்கள யாரு? தேவனை அறியாதவர்கள். தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த கொர்னேலியஸ் நல்ல பொசிஷன்ல இருந்து இவர் கூப்பிட்டனால எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. பேதுரு அங்க பிரசங்கத்தை கொடுக்கிறாரு. பேதுரு பிரசங்கத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். All been filled with the Holy Spirit and everybody started speaking in tongues. நான் நம்ம நசமா பைபிள்ல பார்த்தோம்னா, அப்போஸ்தலரை படிச்சுட்டே போனோம்னா, ஆக்சுவலி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாம் வரணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ரைட்டா இல்லையா? we need to be baptized, we need to but here doesn't happen. அப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்காம இப்படி நடக்கலாமா? நடக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, நான் பச்சைப்பாதம் பார்க்காதவர். எதை பார்க்கிறாரு? இங்க பார்க்கிறாரு. இதுக்கு தான் நான் எப்போதும் சத்தியத்தை சொல்லும்போது நான் சொல்றேன், உண்மையா இருங்க. இயேசுகிட்ட வரும்போது உண்மையா வாங்க. கம் வித் ஓப்பன் ஹார்ட். Don't put all your plans and say, when praying time, Lord, you must know, I must speak in tongues, but also that tongue must be in France, I must speak in, I don't want this other one, all I want Germany. Are you following what I'm trying to say? We are giving sometimes order to the Lord. For the whole life, you will never speak in tongues. பாஸ்டர் என்ன கர்ஸ் பண்றீங்களா? இல்ல, நான் சொல்றேன், இயேசு கிட்ட வரும்போது உண்மையா வரணும். உண்மையா வந்து வித் ஓப்பன் ஹார்ட். ஆண்டவரே, என்னோட கண்டிஷன் இதுதான், நான் இப்படிதான், ஐயா உங்க கண்கள்ல இருந்து எனக்கு கிருபை கிடைக்கிறது. தேவன் உடனே காரியங்களை செய்கிறவர். பட் நம்ம தேவனோட வளர்ந்து வளர்ந்து வர்றதுனால we give orders to the Lord. We put, God don't like all that, because He is the supreme God. He is the mighty God. You can give order to your husband. You can give order to your wife. No problem. You can order your children. But to God, no ordering. Only receive orders. So here they only listen. God blessed. So தேவனோட ஆசீர்வாதம் அல்லது நியாய தீர்ப்பு வந்து அவர் பச்சைப்பாதம் பார்க்காதவர். ஏன்னா இங்க அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு. ஸோ அந்த ஆசீர்வாதத்தை தான் அவர் சொல்றார். நியாய தீர்ப்பு அன்னைக்கு நம்ம நிற்கும் போது God has no difference. ஓகே, அப்போ நீங்கள் திருப்பி இப்போ நான் இதை பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ எதுக்கு பாஸ்டர் இயேசு சர்ச்சுக்கு வர்றாரு அப்புறம் இங்கே வந்துட்டு வெளியே போகிறேன்றாரு? அது வேற நியாய தீர்ப்பு. இதே நியாய தீர்ப்பு. ஆனால் எதுக்கு இங்கே நம்மள்கிட்ட வர்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. நமக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம ரைட்டா இல்லையான்னு நம்ம மற்றவங்கள பார்க்க முடியும், ரைட்டா இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே வர்றாரு. ஓகே, 4வது காரியம், ஜட்ஜ்மெண்ட் இஸ் அக்கார்டிங் டு த மெஷர் ஆஃப் லைட். ஓகே, ரீட் ரோமன் 2:12. ரோமர் 2வது அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். Do you understand what the Lord is telling there, the verse? அது கொஞ்சம் பார்த்தா
எப்படி அப்படின்னு இருக்கு. As for as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. அப்பனா எங்கேயாச்சும் தப்ப முடியுமா? இப்போ சில பேர் இந்த சத்தியம் எனக்கு தெரியவே தெரியாதா? தெரியாம தான் பாவம் செஞ்சியா? அப்ப அதன்படி உனக்கு பாவம் ஜட்ஜ் பண்ணு. இந்த சத்தியம் தெரியுமா? தெரியும் ஆண்டவரே, அப்ப ஏன் இந்த சத்தியத்தை தெரிஞ்சு நீ பாவம் செஞ்ச? அப்ப அந்த சத்தியப்படி ஒண்ணு ஞாபகம் இருக்கிறேன். Are you following? Are you confused? Or is it clear? Very clear. Very clear. I know you all are very clear. So it's simple. It is how, we cannot run away from anything. In God's eyes, we are. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒண்ணுமே பேச முடியாது. இங்க நம்ம எல்லா தில்லுமுள்ளும் பண்ணலாம், எல்லாம் ஊன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் சீட்ல அங்க தேவன் உட்கார்ந்து நம்ம போய் அங்க முன்னுக்கு நிற்கும் போது there is no question asked. It is according to what the Lord says. That's according to how God judges us. சரி, இதுக்கு நல்ல பைபிள் வர்ஸ் இருக்கு. நான் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நீங்க அப்புறம் முடிஞ்ச பைபிள் சரியை மைனஸ் பண்ணிடுறேன். என்னது பைபிளில் நல்ல எக்ஸாம்பிள் எடுக்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறதுன்னா, the amount of good works, miracles and blessing given to you, if was given to another person, he or she might glorify God and will be a testimony for him. தேவன் சொல்ற காரியம் எப்படின்னா, இப்போ பாருங்க, எனக்கு தேவன் பல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை I don't know how to value it. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வேல்யூ பண்ண தெரியல. வேல்யூ பண்ணவனா இஷ்டத்துக்கு நடக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துல நான் அவனுக்கு கொடுத்திருந்தேனா அவன் எனக்கு ஒரு நல்ல சாட்சியா இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஓகே, இதுதான் அந்த லா படி தேவன் நியாயம் தீர்க்கிறது. வாசிங்களே, மேத்யூ 11, மேத்யூ சாப்டர் 11 verse 20 to 22. அப்பொழுது தமது பலத்த செய்கையிலே அதிக மாணவிகளை செய்யப்பட்ட நகரங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அந்நாளிலே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லேசா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஜெருமே, இங்க இந்த வசனத்தை தயவு செய்து அதான் சொல்றேன். இதெல்லாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அப்பதான் வாசிக்க உங்களுக்கு புரியும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்த இந்த காரியம், அதாவது இந்த சத்தியத்தை நான் உனக்கு சொன்னேன். I taught you all my word of God. அந்த word of God காரியத்துல நான் உனக்கு சொன்னேன். நீ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீ ஆனா அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்காம நடந்துட்ட. இதை நான் மட்டும் அவங்களுக்கு சொல்லி இருந்தேனா, if I have told them or I have given them, they might have put sackcloth, அழுது என்கிட்ட வந்து மன்றாடி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது நம்மளை பார்த்து தேவன் சொல்லக்கூடாதுங்க. அது ரொம்ப வேதனையான காரியம். புரியுதா? ஐயோ அண்டர்ஸ்டாண்ட்? God is actually blessing us every day. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஆசீர்வாதத்தை பெறும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். We will say hallelujah, praise God, God is walking with me அப்படினோ. இப்போ ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு பாருங்களேன், நீங்க கேட்டது ஒன்று நடக்கலன்னு வைங்களேன், அல்லது ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேது. இப்ப அதே அல்லேலூயா வருமா? இப்ப என்ன வரும்? முறுமுறுப்பு வருமா? இல்ல நீங்களும் முறுமுறுக்காதவங்க, நல்லவங்க. என்ன வரும்? ஜேம்ஸ் யாருமே பேச பண்றாங்க, நீ ஏதாச்சும் சொல்லியா? கோவம் வரும், ப்ரே பண்ண மாட்டோம், சபைக்கு பொந்தை பண்ணிடுவோம், வேற
why Lord? யார கேள்வி கேட்கிறோம்? The supreme God, the God who blessed you, gave you everything, and today one thing never happened. Now we are asking what? Why Lord? உனக்கு கண்ணு இருக்கா? உன் காது இருக்கா? உனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன பார்க்கவே மாட்டியே, அவனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. எவனை பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம மற்றவங்களை பார்த்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வருதா இல்லையா? நம்ம உடனே அவனை நியாயத்தை இருக்கிறோம். அவன் தான் நல்லா இருக்கான், அவன் பாருங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கான். உன்னை தீர்க்க சொன்னாங்களா நியாயம்? இன்னொன்று, இது நார்மலா சொல்லுங்க. இப்ப அப்பா கிட்ட புள்ள ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா உடனே அப்பா வாங்கி கொடுத்துருக்காரா? எந்த அப்பா உடனே வாங்கி கொடுத்துருக்காரு? நான் பார்க்கணும் அந்த அப்பாவை. நம்ம வாங்கியே கொடுக்க மாட்டோம், ரைட்டா இல்லையா? நமக்கு தெரியும் எப்ப எதை எப்ப கொடுக்கணும்னு, ரைட்டா இல்லையா? If we as a normal father or mother who knows how to bless our child, and the blessing will come when we know. Now if we know that, our God knows us better or no? எப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எப்ப அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு இதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு என்னன்னா உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். இல்லனா this is what happened. So God is telling them. அதை தொடர்ந்து அந்த அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் 23 24 வாசிங்களே, 23 24 வாசிங்களே. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லேசா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. சோதோம் கொமோரா தெரியுதா உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி போயிடுச்சுன்னு? ஆனா இங்க கெப்பர்நகூமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் வானத்துக்கு உயர்த்தினேன், நான் இவ்வளவு உன்னை உயர்த்தி வச்சிருந்தேன், ஆனா நீயோ சரியில்லை. So I'm going to bring you down to that earth. I'll bring you down to that place. இங்க பட்டணத்தின் பேரை சொல்றாரு. ஆனா அந்த பட்டணத்தின் பேருக்கு இப்ப நம்ம பேரை உள்ளுக்கு சொருவிக்கிட்டா எப்படி இருக்கும்? அது பார்த்து இப்ப எக்ஸாம்பிள், and you Alex who are exalted to heaven will be brought down to hell. உங்க பேர் சொல்லல, நான் என் பேரை தான் சொல்லியிருக்கேன். For if the mighty works which were done in you had been done in Sodom. பாத்தீங்களா? அப்படி சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலி இப்பயே தேவன் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். தேவஜனமே, இங்க யார் கை தூக்கி சொல்ல முடியும், my God never blessed me anything. Every day I'm running with zero, nothing. யாருக்கு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. We have been blessed. And but God is telling, when judgment comes, நியாய தீர்ப்பு அன்னைக்கு தேவன் அவரு ரொம்ப வேதனைப்பட விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் வேதனை நம்ம மேல பட்டாருன்னா பரவாயில்ல, அது நிச்சயம் படுவார். ஏன்னா நம்ம செய்யற அநியாயத்துக்கு கொஞ்சமாச்சும் வேதனைப்படணும், அவங்க கோவப்படணும். கொஞ்சம் கோவப்பட்டாருன்னா பரவாயில்ல, ரொம்ப கோவப்படக்கூடாது. இப்படியெல்லாம் அவர் நம்மளை திட்டக்கூடாது. ஐ ஃபாலோவிங்? கடைசி 5வது, ஜட்ஜ்மெண்ட் இன்க்ளூட் சீக்ரெட் தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். நியாய தீர்ப்பு இப்ப சில சமயத்துல அதான் நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க அங்க, இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நீங்க பாருங்க, இப்ப என்ன பார்க்க அந்த சிஸ்டர் பாருங்க, சிஸ்டர் சுமதி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே, சும்மா சிஸ்டர் நீங்க வேற கோபப்படுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனசுல என்ன சொல்றாங்க, இவன் இருக்கானே, இவன் நல்லா பாஸ்டரா வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வை. இது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான் தேவன் சொல்றாரு, உன் சிந்தனையிலே போகும் காரியம், your motive, whatever you are thinking, whatever you plan, whatever you do in secret, God says He will judge. When we stand in the judgment seat, God will say, hey Alex, அன்னைக்கு நீ இப்படி செய்யும் போது இதை தர யோசிச்சுட்டு இருந்த, ஆண்டவரே இல்லையா பாரு, பிரெயினியே எடுத்து ஸ்கேன் பண்ணி காட்டுவாரு.
யூ கேனாட் ரன் அவே. இதுக்கு தான் நான் பைபிள் ஸ்டடிலையும் போன இதுலேருந்து சொன்னேன். ஏதாச்சும் தவறு செஞ்சிட்டோமா, ஒய்ஃப்க்கு எதிராக ஏதாச்சும் செஞ்சிட்டோமா, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் செஞ்சிட்டோமா, நமக்கு நல்லா வீட்டில் ரூம் இருக்குதா, இருக்கா இல்லையா? எந்த வீட்டில் ரூம் இல்லை? எல்லாரும் 3-4 ரூம் வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களுக்குன்னு மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருப்பீங்க. அழகாக ஒய்ஃபையும் அந்த ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க ரூமுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு கதவை அடைச்சிட்டு ஐயான்னு காலில் வந்துருங்க, அம்மான்னு கையில் வந்துருங்க. அவங்க கேட்பாங்க ஐயா அப்படின்வாங்க. சொல்லிடு ஐயா அம்மா, ஏன்னா உனக்கு எதிராக நான் இதை செஞ்சேன் அல்லது இதை பேசினேன், அப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சிரே. ஏன்னா நியாயத்திற்கு அன்னைக்கு போய் நிற்கும் போது அவரு சகலத்தையும் அறிந்தவர். இங்க போனது செஞ்சது, பின்னால செஞ்சது, முன்னுக்கு செஞ்சது எல்லாத்தையும் ரீலா போட்டு காட்டிடுவாரு. வசனம் இருக்கா? இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. வாசிங்க முதல் ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை நியாய தீர்க்கும் நாளிலே இது விளங்கும். அந்தரங்கம்னா சீக்ரெட்ஸ், whatever according to that God will judge. அடுத்தது வாசிங்க எக்லெசியஸ் பிரசங்கி 12:14. நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமான எந்த காரியத்தையும் தேவன் நியாய தீர்ப்பின் இடத்தில் கொண்டு வருவார். எல்லாம் நல்லதோ கெட்டதோ நியாய தீர்ப்பு அன்னைக்கு அவர் நியாய தீர்ப்பேன் என்று சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4:5. 1 Corinthians chapter 4:5. ஆகையால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே எதையும் தீர்க்காதீர்கள். இருளிலே மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பாருங்க, நமக்கு வர வேண்டிய புகழ்ச்சி, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட வரும். யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் டு பிஃபோர். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, பிஃபோர் டைம் யூ டோன்ட் கோ அண்ட் ஜட்ஜ், வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். Okay, wait for the judgment because everything will be brought to light. Hebrew 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் திறக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வசனம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஆமா இல்லையா? அசிங்கமா இருக்கா இல்லையா? என்ன அசிங்கம்? என்ன அசிங்கம்? But all things are naked and open to the eyes of him. ஐயோ ஆண்டவரே, யா என்ன இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுற. நம்ம இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கும், ரைட்டா இல்லையா? எவ்வளவு துணி எல்லாம் போட்டுட்டு என்ன ஸ்டைலா இருக்கும். ஆனா கர்த்தரோட முன்னுக்கு அவர் அந்த வசனம் சொல்லுது, we are naked. எதையும் ஒளிய வச்சு ஹைட் பண்ண முடியாது. God knows everything. Okay, there's nothing we can hide. கடைசியாக எரேமியா 17:10. எரேமியா chapter 17:10. கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவரும் அவனவன் வழிகளுக்கும் கிரியைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கிறவருமாய் இருக்கிறேன். பாருங்க, God is perfect God. பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நம்ம கெட்டதை பார்க்கிறோம். ஆனா கெட்டதை பார்க்காதீங்க, நல்லதை பாருங்க. நம்ம செய்கிற எல்லா நன்மைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். சோ இன்னிலிருந்து நேத்து வரையும் ஓகே, எப்படி நடந்தீங்க பரவாயில்ல, இன்னிலிருந்து ஆண்டவரே வேண்டாயா, நான் உங்களுக்காக, ஏன்னா என்னோட கணக்கை தேவன் பார்க்கிறாரு. God is seeing the judgment comes from my God, not from human. So let us do what is good. Keep doing. Don't feel shy. Don't feel why are not happening anything. Don't. Keep doing. God says, when I come, I will bless you according to what you have done. நீ செய்த எல்லா நன்மையின்படியும், நீ செய்த எல்லா காரியத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். சொன்னவர் வாக்கு மாறுவார் நினைக்கிறீங்க? மாற மாட்டாருங்க. அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லுகிறாரு. ஒரு டாட் கூட மாறாது. அவர் ஆசீர்வதிக்கிறவர் தேவஜனமே, அவர் பரிபூர்ணப்படுத்துகிறவர்.
இந்த சீக்ரெட்டு பைபிள்ல இருக்கா? சீக்ரெட் எல்லாம் வெளியாக்குறது நிறைய இருக்குங்க. டேவிட் செஞ்சார் பாவம், வெளியாக்குனாரா இல்லையா? ஆக்சுவலி டேவிட்டே போய் மன்னிப்பு கேட்டிருந்தா சின்னாங்க இருந்திருக்கும், ரைட்டா இல்லையா? அவர் யார் மூலியமா அதை வெளிப்படுத்தினாரு? ஒரு ப்ராஃபட். கேவலமா இல்ல? இப்ப நம்ம செய்யற பாவத்தை, சீக்கிரட்டா நம்ம செய்யற பாவத்தை நம்மளே ஓடி போய் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கறது பெட்டரா, அல்லது இப்ப என்கிட்ட ரிவீல் பண்ணி, போன வாரம் எல்லாத்துக்கும் தலைவர் மேல கை வச்சால, அந்த மாதிரி கை வைக்கும் போது ஓ ஓ அப்படின்னு வந்து நான் வீட்டில் உங்களெல்லாம் கூப்பிட்டு, கேள்வி என்னய்யா கை வைக்கும் போது கத்துரு இப்படி, ஏன்னா என்ன ஒரு பிரதர் ஃபோன் மெசேஜ் பண்ணாரு, பாஸ்டர் என் தலையில கை வச்சிங்க கத்துரு ஏதாச்சும் சொன்னாரான்னு. ஆனா ஆக்சுவலி கர்த்தர் அப்படி சொல்றவர் இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறவர். உங்க சீக்கிரட்டை மட்டும் என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. யாராச்சும் சொன்னாங்கன்னா ஓங்கி அரைஞ்சிட்டு போயிருங்க வீட்டுக்கு. சீரியஸா சொல்றேன். God will never reveal your sin to another person. Sin. ஆனா உன் வேதனையை, உன் கஷ்டத்தை, உன் கண்ணீரை தேவன் வெளிப்படுத்துவார். இந்த மகன் இந்த வேதனையில போயிட்டு இருக்காரு, இந்த மகன் இந்த கஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவார். அதுவும் தேவ வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க சொல்லுவார். அதெல்லாம் தேவன் செய்வார். ஆனா உங்களோட பாவத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஓகே. ஆனா அந்த நாத்தான் என்றவர்கிட்ட தேவன் சொன்னாரு. அவர் வந்து டைரக்டா பாவமா சொல்லல. ஏன்னா எப்படி சொன்னாரு? ஒரு ஊமை தானே, ஒரு பெரபல் மாதிரி சொன்னாரு. ஏதோ ஒண்ணு ஓகே சொன்னாரு. அப்பதான் அவரு மண்டையில அடிச்சுக்கிட்டாரு, ரைட்டா இல்லையா? அப்பதான் ஓடுறாரு இயேசுகிட்ட, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கயா, நான் நினைச்சேன் நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. தேவன் வெளிப்படுத்துகிறவர். ஒரு காரியமா நம்ம போயிட்டே இருக்கலாம். எலிசா கெஹாசி தெரியுமா? எலிசா கெஹாசி வந்து எலிசாவோட அடுத்த பொசிஷன் எடுக்க வேண்டியவர். அவர் போய் என்னது சாதாரண இந்த நாமானுக்கு குஷ்டரோகத்தை சுகப்படுத்துவார் எலிசா. இவர் உடனே பின்னால குதிரைக்கு பின்னால போயிட்டு என் பாஸ் கேட்டார். அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்டாரு, இந்த துணி 2 துணி இது அதுன்னு கொஞ்சம் கொடுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தாரு. எலிசா சொல்லுவாரு, ஐயா எங்கேயா போனேன்? இல்லை நான் சும்மா அப்படி போயிட்டு வந்தேன். ஆமாவா? என் ஆத்துமா உன்னோட போச்சு, நீ அங்க போய் கை வச்சிட்டிய, அதனால நாமானுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வரும். இப்ப எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? குஷ்டரோகம் ஆசீர்வாதம் வேணுமா? ஆனா திருப்பி சொல்றேன், நான் ஜோக்கா சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தேவன் நம்மளை சபிக்கிறவர் அல்ல. நான் ஜோக்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா செஞ்சிருக்காரு பைபிள்ல. சோ இப்ப நம்மளை எச்சரிக்கிறாரு, நமக்கு இப்ப பேசிட்டு இருக்காரு நம்மளோட. ஏன் தெரியுமா? திருப்பி சொல்றேன், ஏன்? Because God loves the people who are worshiping Him in this church. எனக்கு I cannot judge other churches, but this church everyone God loves. ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறனால தேவன் சொல்ற நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு இந்த சபைக்கு வரும்போது தேவன் ஒருவரை கூட பார்த்து இவன் நரகத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இப்ப நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். He loves us so much. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு, என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க பல எக்ஸாம்பிளை நீங்க பைபிள்ல பார்க்கலாம். அண்ணானியா சஃபீரா தெரியும் தர, ஆனா அங்க பயங்கரமா நினைச்சுல, அது இப்ப நடக்காது. அவர் கொஞ்சம் பொறுமையாயிட்டாரு, இல்லைன்னா எல்லாம் உளுந்து அப்பப்ப செத்து போயிருவோம். ஓகே, ஸோ காட் இஸ் பெர்ஃபெக்ட் காட்லா. அந்த பெர்ஃபெக்ட் நான் சொல்ற வார்த்தை வந்து இட்ஸ் நாட் a normal perfect. He is the I don't think there's a word to talk about God, because He is so perfect. Okay, we are nobody in front of Him. So God is revealing 5 examples of how He is going to judge us. 5 காரியத்துல தேவன் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். இன்னொன்னு மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நம்ம தனியா இயேசு முன்னுக்கு நிற்கணும். We have to stand in front of God alone. We can't even take anyone. My wife cannot take me, I cannot take my wife. Okay, my daughter cannot come and stand beside me. Or even as a pastor, when God is judging this church, இந்த சபையை தேவன் நியாயம் தீர்க்கும் போது, ஓகே அலெக்ஸ் இங்க வாங்க, பக்கத்துல வந்து நில்லுங்க, ஓகே ஜேம்ஸ் வாங்க, ஜேம்ஸ்
You think God will call like that? No. என்ன நியாயம் தீர்த்து அனுப்பிடுவாரு. அடுத்தது என்னோட அசிஸ்டன்ட். யார் அசிஸ்டன்ட் இருக்காங்களா? அசிஸ்டன்ட் வாங்கன்னுவாரு. அப்புறம் மற்றவங்க யாரு? அடுத்தது, ஐயோ ஃபஸ்ட்டு அப்பனா நான் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் வேலையே செய்ய மாட்டேன், செய்யுங்க, அது ஆசீர்வாதம். அப்புறம் கேள்வின்னு வரணும். ரைட்டா இல்லையா? லிஸ்ட் படி. ஏன்னா அந்த புக்கு படி யார் லிஸ்ட் படி கூப்பிடுவாரு அவரு. ரைட்டா இல்லையா? அவர் கூட்டிகிட்டே வருவார். ஸோ இது பாஸ்போர்ட் இடத்துக்கு போகிற மாதிரி இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பக்கத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் போங்க, நான் பின்னாலேயே வரேன். அங்கே ஒய்ஃப் மாட்டிக்கிட்டாங்களான்னு அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணுறதுல ஹஸ்பண்ட் போய் இல்லை ஹெல்ப் பண்ணலாம், அங்கே ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஓகே, சாரி, நோ ஹெல்ப். அண்ட் காட் டோன்ட் நீட் அவர் ரெக்கமெண்டேஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? You cannot go and tell God, wait, God, I think you missed something already. Let me call my wife, she can explain better. இப்போ கேள்வின் எல்லாம் ஒய்ஃபோட ரெக்கமெண்டேஷன் தேவையாக இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ வேதனைப்படுறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்காரு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில சமயத்தில் ஏதாச்சும் பிரச்சனைன்ற ஆண்டவரே நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் நின்றுங்க, என் ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் அப்பப்போ ஓடிடுறாரு, நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன். யூ திங்க் கேன் கால்? கேனோ. நான் உண்டியா வந்தேன், நான் உண்டியா தான் போனேன். இந்த பூமியில் இருக்கும்போது தான் நம்ம இப்படிலாம் ஆளுங்களை கேங்காக வச்சுக்கிட்டு என்ன அடிக்கிறோம், எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம் இங்கே. ரைட்டா இல்லையா? நம்ம அடிக்கும்போது புது புது பாட்டெல்லாம் வெளியே வரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் அங்கே முடியாது. தேவஜனமே என்னோட இருக்கீங்களா? சரி, அடுத்தது நமக்கு வரப்போகிறது இந்த நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்கணும். வசனத்தில் எல்லாம் எழுதி வச்சிட்டாரு. God has written everything. What God has revealed to me, I am talking to you. And I am telling you again, when God has revealed this, when God asking me to talk to you, as a pastor I am telling you, only one thing God is again and again telling, He loves you all so much. He loves me and He loves you all so much. நம்மள அவ்வளோ நேசிக்கிறனால அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் என் பாதையை விட்டு போயிடக்கூடாது, என் பரிசுத்த பாதையில் அவங்க ஜீவிக்கணும். அதனால் அவங்களுக்கு முதலே சொல்லிடு, நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன், எப்படி நான் செய்வேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு தேவஜனமே. ஏன்னா நம்ம நியாய தீர்ப்பு அன்னைக்கு நிற்கும் போது நம்ம போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே இதை யாருமே சொல்லி கொடுக்கலையே, என் பாஸ்டர் கூட என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்லாம் ரெக்கார்டட், இப்போ இட் இஸ் ஆல் கிவன். ஸோ நீங்கள் போய் நின்று அப்படி நீங்கள் கர்த்தர்கிட்ட சொன்னால் கூட, ஆண்டவரே எனக்கு யாருமே சொல்லலைன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டையும் போட்டு கொடுத்துருவாரு. இந்த தேதி இன்னைக்கு என்ன தேதி? 16 ஆகஸ்ட் 26 கரெக்டாக போடுவார். ஆகஸ்ட் 26 இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு இப்போ வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை காட்டுவார். பாஸ்டர் என்ன கற்றுக்கிட்டு இருக்காருன்னு. ரைட்டா இல்லையா? இதை காட்டி சொல்றாரு, பாரு உங்கள் பாஸ்டர் லோன்னு கத்திட்டு இருக்காரு பாரு. 5 பாயிண்ட் கொடுத்தாரு உனக்கு, எழுதுனியா இல்லையா? எழுதவே இல்லை கர்த்தாவே. அப்போ அந்த 5 படி உனக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு. எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஒண்ணுமே எழுதல? அதுக்கும் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனா இல்லையா? என்ன பாஸ்டர் அதுக்கெல்லாமா நியாயம் தீர்ப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு பிரதர் பைபிள்ஸ் ரீட் பண்றதுக்கு நான் முதல்ல அனுப்பிட்டேன். அவர் என்ன அழகா பைபிளை தொடாம அழகா ப்ரிப்பேர் பண்ணி பேஜ் பை பேஜ் எடுக்கிறார் பாருங்க. எடுத்தாரா இல்லையா? அது ப்ரிப்பரேஷனா இல்லையா? அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் நல்லா படிச்சிருப்பாரா இல்லையா? அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நான் அவரை பெருமையா சொல்றதுக்கு இல்லை. சில பேரை பார்த்துருக்கேன், அங்க இங்க பைபிள் ரீட் பண்ணும்போது பைபிளையும் தூக்கிட்டு வருவாங்க, ஆனா பைபிள் அங்க வச்சுட்டு பேப்பரை திறந்துருவாங்க. ஒரு சமயம் பைபிள்ல சின்னதா எழுதிருக்கு போல இருக்கு, அவங்க பெருசா எழுதிக்குவாங்க, எழுதிக்கிட்டு படிப்பாங்க. வெரி குட், மெமரைஸ். பிகாஸ் சமோ பைபிள் ரீடிங் எனக்கு கொடுத்துருக்காங்களே, நான் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு இருக்கணும். இந்த கடைசி மினிட்ல வாசிக்க கூடாது. அப்பதான் அப்பனா நீ உன்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி? இன்னும் பாஸ்டர் இந்த டைம்ல இதையும் சேர்த்து வச்சு வாங்குறாரு, எல்லாத்தையும் வாங்கணும். சிஸ்டர் போன வாரம் அருமையா படிச்சிங்க, அதே மாதிரி இருங்க, இல்லைன்னா உங்களை தூக்கப்படும் அந்த ஊழியத்திலிருந்து. உண்மை இல்லை, நான் பொய்யா சொல்றேன். நல்லா டைம் கொடுத்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. வொர்ஷிப் அதே மாதிரி தான். All ministry when you prepare and you do,
God will be very happy. God says, oh my son. ஒண்ணு கூட நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஈவன் ரிஷான், எக்ஸாம்பிள் ரிஷான் ட்ரம் நல்லா அடிக்கிறவன் வச்சுக்கோங்க. இது என்ன நான் ப்ரிப்பேர் பண்றது, எனக்கு 2 குச்சை கொடுங்க, நான் போய் உட்கார்ந்த வாக்கில் திருப்பி விடுறேன்னு. அன்னைக்கு போய் திருப்பி பாருங்க, குச்சி எடுத்தாலும் அடிக்க முடியாது. God will do. நம்ம எப்படின்னா அந்த குச்சி எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த குச்சை பிடிக்க கை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி, இதை சுருட்டுறதுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்களே நன்றி, அந்த பாட்டின்படி நான் அடிக்க எங்க அப்பா என்னை பார்த்து ஏசாதபடி நான் விளையாட எனக்கு கிருபை செய்யணும் டெய்லி ப்ரே பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா சொந்த அப்பா உன்னை பார்த்து ஏசினார்னு வைங்கிற, பரலோக அப்பா எவ்வளவு கோபமா இருப்பாரு, இருப்பாரா இல்லையா? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன், நான் சும்மா கெல்வினுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். அவன் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த யார் கெல்வின் எந்த சூழ்நிலையும் சிரிப்பாரு. எந்த அப்பா கோபமா இருக்க பாருங்க, செல்வகுமார் எவ்வளவு சிரிப்பா இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா பிள்ளைங்க செய்யற அநியாயத்துக்கு அடிக்க முடியுமா, கோபம் முடியுமா? முடியாது. ஆனா ஒரு நாள் வரும், ஓகே, முதல் ஜட்ஜ்மெண்ட் அப்பாவுக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆடம், ஹெட் ஆஃப் த ஹவுஸ். செகண்ட் ஜட்ஜ்மெண்ட், who is the tail of the house? The wife. After that, all the kunjus. You know the kunjus? ஐயோ பஸ்டர், அப்ப எனக்கு புள்ள இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்ன ஜோக் அடிக்கிறேன் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கல்யாணம் பண்ணவங்களோட கல்யாணம் பண்ணாதவங்க போய் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நிற்கிறாங்க வைங்க, அவர்களை தேவன் பார்த்து எப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்க? பார்த்தா இது பைபிள்ல இருக்கா? இல்ல, இது அலெக்ஸ் மோன் புக்ல இருக்கு. என்னன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஸ்ரீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பஸ்டர் சொல்லுங்க பஸ்டர், சொல்லுங்க பஸ்டர், சொல்லுங்க, நீ தனியா வந்து என்ன பாரு, நான் உனக்கு தனியா சொல்றேன். ஓகே, கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவஜனமே, கேட்டதை கீழ்ப்படிந்து நடப்போம். அடுத்த செர்மன்ல இந்த நியாய தீர்ப்பு எப்படி சபைக்கு வருது, எப்படி வெளியே உள்ளவங்களுக்கு வருது, பைபிள்ல இருக்கு. இந்த தாளந்தை குறித்து எப்படி தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்ற காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரையும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காகவும் நன்றி, எங்களோடு பேசியதுக்காகவும் நன்றி ஐயா. பேசுகிறதுல எந்த தவறாக இருந்தாலும் தயவாய் மன்னித்து தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக நாங்கள் ஓட்டத்தை ஓட கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.